தான் இந்த ஈசாக்கும் கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய வழிநடத்துதலோடு கூட தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே இந்த ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கமிட்மெண்ட் இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஞானஸ்நானத்துக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க? டீனேஜர்ஸ் யோசித்து பாருங்க, வாலிப சகோதரனே சகோதரி யோசித்து பாருங்க, குடும்ப தலைவரே தலைவியை யோசித்து பாருங்க. இன்றைக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க கூடாதபடிக்கு, நம்முடைய ஆத்துமாவை தேவனுக்கு நேராக உயர்த்த கூடாதபடிக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அதை இழுத்து வச்சு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இல்ல. நாம ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், ஆனா என் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை இல்லாததான் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். சும்மா நானும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவேன் போவேன் இருக்கிறோம். இந்த மற்ற ஊழியங்கள் எல்லாம் நான் என்ன பண்ண மாட்டேன், கலந்து கொள்ள மாட்டேன். எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி தேவனோட கூட உறவு இல்லாதவர்களாக தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வரவங்களாம் அப்ப கரெக்டா அப்படின்னு சொன்னா நான் அப்படி சொல்ல வரல, வராதவங்களாம் தப்புன்னு சொன்னா நான் அப்படி சொல்ல வரல. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்தனான உறவா இருந்தால், ஒரு பலமுள்ள உறவா இருந்தால் கண்டிப்பா என்ன பண்ணும்? என்னுடைய ஆத்தும தாகத்தை தட்டி எழுப்புகிற காரியத்துல காணப்படும். என்னுடைய சபையிலே எனக்கென்று நான் ஒரு ஆத்துமாவை இந்த